ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இதான் வந்து சென்னை ஏர்போர்ட். 20th நைட்டே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா வந்து மறுநாள் 21st மார்னிங் தான் எங்களுக்கு வந்து 6 o'clock தான் ஃப்ளைட்டு துபாய், சென்னை டு துபாய். ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்து அவ்வளோ ஏர்லியராக வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், 20th நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 8:30 9 அந்த மாதிரி டைமில் கிளம்பிட்டு இங்கேருந்து போயிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் போய் காரில் போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஏர்போர்ட் உள்ளே போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்லான்னு போனால் ஏர்போர்ட்டில் எது வாங்கினாலும் எல்லாமே ரேட்டு ரொம்ப அதிகம். ரைஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி வெளியில் சாப்பிடாம போயிடாதீங்க. இப்போ ரீசனபிள் ரேட்டில் மினிமம் பட்ஜெட்டில் இப்போ துபாய் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்துட்டு கேஷ் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாது எங்கே போனாலும். ஸோ வந்து நம்ம ஏர்போர்ட்டில் போய் சாப்பிடணுன்ற பிளானே வந்து எப்பவுமே விட்டுருந்தாங்க. ஏர்போர்ட்டில் வந்து எல்லாமே காஸ்ட்லி. ஒரு காஃபி வந்து 350 நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே. இன்னும் ஏர்போர்ட்டுன்றதுனால அந்தளவுக்கு வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக ஏற்றி விற்கிறாங்க. ஸோ கைஸ், நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏர்போர்ட் போங்க. நாங்கள் தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், பிஃபோராக உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே போனால் எல்லாமே ரேட் அதிகம். ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஒரு சாண்ட்விச்சோ இல்லை பர்கரோ எது வாங்கினாலும் எல்லாமே 350 400 450 அந்த மாதிரி தான் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு தான் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 4 hours நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். நைட்டு இங்கேருந்து ஒரு 8:30 9 o'clock போல் கிளம்பிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2.5 hours ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே அங்கே தான் அப்படியே உட்காந்துட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஃப்ளைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. டைமும் வந்து நமக்கு 5:30 to 6 தான். ஸோ வந்து பிஃபோராக வந்து உள்ள பிஃபோர் போர்டிங்க்கு வந்து நம்ம முன்னாடியே போகணும் இல்லையா, 3 hours பிஃபோர் அங்கே இருக்கணுன்றதால 5:50க்கே என்னமோ ஃப்ளைட்டு டைம் இருந்துச்சு சென்னை டு துபாய். அதனால் நாங்கள் ஏர்லியராக போயிட்டு என்ன பண்ணோம், கார் வந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகணுன்றதால நம்ம ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஏர்போர்ட் போகிறதுலாம் தேவையில்லை. நம்ம ஓன் கார் இருந்துச்சுன்னா நம்ம ஓன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போய் விடுறதுன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம். அந்த ஐடியாவே எங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட்லேயே வந்து கார் பார்க்கிங் வந்து இருக்குது. 1 week நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து துபாய் போகிறோம். ஸோ நம்ம வந்து 6 days பேக்கேஜில் போகிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கார் நம்ம வெளியில் எங்கேயாவது விட்டாக்கா ஒன்றும் கார் அவ்வளோ சேஃப்டி கிடையாது. வேறு வெளியில் இருக்கிற அவுட் சைட் பார்க்கிங்கில் விட்டால் வந்து கார் வந்து சேஃப்டி கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், ஏர்போர்ட்டில் கார் பார்க்கிங் வந்து ஒரு நாளைக்கு வந்து 350 to 500 சார்ஜ் பண்ணுறாங்க டைமிங் பொறுத்து. ஸோ நாங்கள் வந்து 6 days எங்களோட கார் வந்து அங்கே பார்க்கிங் பண்ணுறது கேட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோங்க. அது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட் தான். ஒரு 6 நாளைக்கு என்ன பண்ணாங்க 2510 தான் நாங்கள் எங்களுக்கு சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு எதாவது பிளான் இருந்தால் நீங்கள் அழகாக ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு நீங்கள் போகலாம். வெளியிலலாம் எங்கே அவுட் சைட் பார்க்கிங்லாம் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட் தான். அந்த பார்க்கிங் சார்ஜ் வந்து வாங்குறது ஒரு பர் டேக்கு வந்து ஃபஸ்ட்டு டே தான் வந்து அவங்க 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டேலாம் போனால் 350 அந்த மாதிரி தான் வருது சார்ஜ். ஸோ வந்து நம்ம ரேட்டுக்கு அது ரொம்ப ஓகே தான். ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னை ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டு டிசைன்லாம். அங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்புறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்.